தொடர்ந்து அருணா கார்டியாக்காரினுடைய இயக்குனர் மருத்துவர் அருணாச்சலம் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாரம்புநாதன் அண்ணாச்சின் நினைவஞ்சலி கூடுகைக்கு தலைமை ஏற்றிருக்கும் பொன்னுராஜ் அவர்களுக்கும், வரவேற்புரை திறந்த வண்ணமுத்து அவர்களுக்கும், மற்றும் நினைவஞ்சலி படத்தை திறந்து வைத்து சென்ற அப்பா அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் மற்றும் கிட்டு அவர்கள், மேயர் அவர்கள் மற்றும் எல்லோர்களுக்கும், தோழர் ராம், பாஸ்கரன், திரைப்பட இயக்குனர் அண்ணாச்சி சுகா, மாநில செயற்குழு உறுப்பினர் உதயசங்கர் ஐயா மற்றும் இதுக்கு வந்திருக்க எல்லா ஆளுமைகள் மற்றும் மதினியார் அவர்களுக்கும், திலக் அவர்களுக்கும், இங்கு இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்கள், ஆளுமைகள், டாக்டர் ராமானுஜம், டாக்டர் பிரேமச்சந்திரன் எல்லோருக்கும் இந்த கோவில்பட்டிக்காரனின் நாரம்புநாதன் அண்ணாச்சிக்கும் செவ்வணக்கம். அவர் என்னுடைய ஊர்க்காரர், சொல்வதில் பெருமை. என்கிட்ட முதலில் சில வருடங்களுக்கு முன்னால் கன்சல்டேஷன் வரும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த மாதிரி எங்கள் தெருவினுடைய ஒரு கார்னரில் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் உண்டு, அதுக்கு ஒரு நண்பருடன் இருப்பதாக சொல்லிட்டு அவர் சொன்னது, உங்கள் தாத்தா தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படின்னு சொன்னார். பேசிகிட்டு இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் நிறைய தடுமாற்றங்கள். நான் அவரை சார்ன முதல்ல கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய இதில். இப்போ சில மாதங்களாகத்தான் அவரை அண்ணாச்சி என்று கூப்பிட ஆரம்பித்தேன். அதுதான் நான் செய்த தவறு. ஏனென்றால் நிறைய சாருங்கும்போது தூரத்தில் இருந்தது மாதிரி தெரிந்தது. அதுக்கப்புறம் அழைக்க ஆரம்பித்த பிறகு மனதுக்கு நிறைய சங்கடமாக இருக்கிறது, அவருடைய இழப்பு ஏற்படுத்தினது. மற்றபடி அவர் இந்த பொருணை இதில் நான் திருவிழாவில் கலந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் மணிகண்டன் அண்ணன் சொன்னாங்க, சார் அவர் நாரம்புநாதன் அண்ணாச்சி ஒரு மாதிரி மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறாரு, சளி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு உங்களை அப்படின்னு சொன்னாங்க. சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவர் அதுக்கும் இல்லை, கூட இருந்தவர்கள் பார்த்துருக்குறாருங்க. பட்டு அவர் அதான் கர்மமே கண்ணாயினார்னு இருக்கலாம். அவர் அந்த எடுத்த செயலை முடிக்கணுன்ட்டு. பட் அவர் என்னை திருப்பி பார்க்க வரும்பொழுது கொஞ்சம் காலம் கடந்து அந்த நோயினுடைய வீச்சு ரொம்ப அதிகமாக இருந்தது. அவர் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. நான் கூட சொன்னேன் மதினிட்ட, இல்லை நீங்கள் மதுரை எடுத்து கூப்பிட்டு செல்வதாக இருந்தாலும் இல்லைங்க. அவர்கள் சில மணி நேரம் கழித்து சொன்னார்கள், எதா இருந்தாலும் நீங்களே பாருங்கள், உங்கள் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார்கள். அது இன்னும் எனக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி, மனப்பதற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் ஏற்கனவே பைபாஸ் செய்யப்பட்டவர் 15 வருடங்களுக்கு முன்னால். இப்போது மாரடைப்பு, ஹார்ட் ஃபெயிலியர், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், இதை வச்சுட்டு பொருணையில் 3 நாள் வேலை செஞ்சுருக்கிறார் அந்த விழாவுக்கு. நான் இந்த கூட்டத்தில் அவருடைய ஆவணப்படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது, அவருக்கு இவ்வளவு புகழ் இலக்கியத்தில் இருந்து இருப்பதை விட அவர் ஒரு நல்ல இனிமையான மனிதராக, ஒரு மற்றவர்களுக்கு என்னன்னாலும் எடுத்து செய்யக்கூடிய, அதுதான் அவர் அதிக கூட்டங்கள் சேர்த்திருக்கிறது என்று இந்த ஆவணப்படத்துக்கு அப்புறம் நான் அது தப்பாக கூட இருக்கலாம், என்னுடைய அடமானம் அதுதான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, அவர் கோவில்பட்டிக்காரர் இல்லைன்னா அழகர் சாமின்னு ஒரு எம்எல்ஏ, 5 டைம் எம்எல்ஏ இருந்தார். அவர் சைக்கிளில் வருவார், உட்காந்துருப்பார் ஒரு டீ கடையில். அவரை பார்த்து நிறைய மாணவர்கள் எல்லாருமே கம்யூனிச கொள்கைகளுக்குள்ளே போவாங்க. அப்படி இருந்தும் நிறைய பேர் சொல்லும்போது சொல்கிறாங்க அவர் கோவப்பட மாட்டார்னு. இது ஒன்று தான் அவருடைய அந்த சிவப்பு இதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக ஒரு வித்தியாசமான கலவை. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்வது தெரியக்கூடாது, இது எல்லாமே அவருடைய கம்யூனிஸ்ட் கொள்கையினாலும் கோபம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசமான அவருடைய ஒரே ஒன்று சொல்லி பதிவு செஞ்சுட்டு நான் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வர்ற நிறைய பேஷண்ட்ஸுடைய எல்டர்லி பேஷண்ட்ஸ் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, சார் இவர் 70 வயசு, 65 வயசு, 80 வயசு, சார் ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கேங்கிறீங்க, பைபாஸ் பண்ணி ஹார்ட் பேஷண்ட்ங்கிறீங்க, இன்னும் போயிட்டு அவங்க ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒர்க்கு, அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்த சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன்,
அதுதான் அவங்களுடைய உயிர் மூச்சு. அவங்க எதை செய்கிறாங்களோ அது கடைசி வரை செய்கிறது தான் உயிர் மூச்சு. நீங்கள் ரொம்ப அதை குறைச்சோன்னா அவங்க அதை விட உடல் ரீதியாக நல்லா இருந்தாலும் மன ரீதியாக குறைந்து விடுவார்கள். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு இங்கே நான் வச்சுக்கொள்கிறது என்னென்னா, அனுபவம் உலகத்தில் எதாலும் வாங்க முடியாத ஒன்று. அன்புக்கு அடுத்த அனுபவம். எத்தனை காசு கொடுத்தாலும் அனுபவங்களை அவ்வளோ ஈஸியில் வாங்கிட முடியாது, நல்ல அனுபவங்களை. அந்த அனுபவஸ்தர்கள் இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுடைய ஆயுள் நீட்டிப்பில் தான் இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது நான் என்ன சொல்கிறேன், இங்கே உள்ள பல ஆளுமைகள்கிட்ட நீங்கள் உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் எல்லாமே A to Z நான் தான் பார்ப்பேன் என்று உங்கள் உடலை வருத்தி கொண்டு பல வருடங்களுக்கு உங்கள் அனுபவங்கள் செல்லக்கூடியதை குறைத்து கொள்ளாதீர்கள். இது ஒன்று தான் நாங்கள் பதிவு செய்கிறேன். யுவர் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் யூ ட்ரை டு லவ் யுவர் செல்ஃப். உங்களை நேசியுங்கள், உங்கள் உடலை நேசியுங்கள், உங்கள் மனைவி மக்களை நேசியுங்கள், மக்கள் எல்லாரையும் நேசிங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருந்து கீழே வேலையை செய்வதை இருக்கிறதுலே இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட் த ஜாப் டன். ஈஸி டு டூ ஜாப். நம்ம வேலை செய்கிறது ஈஸி, வேலை செய்ய வைப்பது கடினம். ஆனால் நான் நாரம்பநாதன்னாச்சிட்ட பார்த்தது என்னென்னா, அவர் எல்லாம் இறங்கி அடிமட்டம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். மேலேருந்து ஆர்கனைசிங்லேருந்து இல்லை. அது இதை மற்ற ஆளுமைகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை யூ மஸ்ட் மேக் த பீப்புள் டு ஒர்க் அண்ட் லுக் அட் யுவர் ஹெல்த். அது அப்படி இருந்திருந்தால் இன்னும் பல வருடங்கள் இருந்திருப்பாரோ என்று நிறைய நேரம் எனக்குள்ள குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை திலக்கும் கேட்ட பிறகு நான் கூட நினச்சிட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது அது நம்ம எது நடக்கணுமோ அது நடந்திருக்கிறது. சரி, இருந்தாலும் அந்த இழப்பு அவங்க குடும்பத்திற்கு மட்டுமில்லை, நம்மளை மாதிரி நண்பர்கள், அவருடைய மற்ற உறவுக்காரர்கள், நீண்ட எல்லாருக்குமே இருக்கும். படைப்பாளிகள் என்றுமே மரணம் அடைவதில்லை. அதுதான் ஒரு முக்கியமான ஒன்று. படைப்புகள் என்றும் தங்கி இருக்கும். அந்த படைப்புகளில் அந்த படைப்பாளிகள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அது இசை வழியில் இருக்கலாம், இல்லை இதாகவும் இருக்கலாம். கடைசி ஒரு சந்திப்பில் இங்கே முன்ன ஒரு சந்திப்பில் பார்க்கும்போது இளையராஜா ஐயாவை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. நானும் இருந்தேன். அப்போ இளையராஜா ஐயா கேட்டேன், பேர் வித்தியாசமாக இருக்கே, நாரம்புநாதன்னா என்னன்னு. அப்போ சுகானஜி தான் சொன்னாங்க, இல்லை இங்கே நாரம்புநாதர் அவருடைய பெயர் அந்த இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பல நினைவுகள் நம்மளோடு இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி இருப்பதற்கு நல்ல மனிதராக சாதனை செய்திருப்பது தான் அவருடைய ஆன்மா நன்றாக இறைவனிடம் இருக்கக்கூடிய சென்றடையும். நல்ல சாந்தமாக இருப்பதற்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்றே சாட்சி என்று கூறி நிறைவு பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறீர்கள். சார் என்பது போய் அண்ணாச்சி என்று அழைத்த போது அவருக்கும் தனக்குமான அந்த அன்பினுடைய வெளிப்பாடு சொல்லில் மாளாது என்று பதிவு செய்திருக்கிறார். படைப்பாளர்கள் எப்பொழுதுமே மரணிப்பதில்லை என்பதை சொல்லுவதோடு நீங்கள் உங்களை நேசியுங்கள் என்று மிக அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு இப்பொழுது நமது நாரம்பநாதன் ஐயா அவர்கள் எழுதிய அந்த நூலினை வழங்கி சிறப்பு செய்கிறார் RS மணி அவர்கள். நன்றி.